இந்தியாவில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதிகமாக வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் நேற்று சாயங்காலம் ஜனவரி 22 நேற்று சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் அவங்க போய்கிட்டு இருந்த அந்த ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிருக்குது. அதனால் வந்து எல்லாரும் வெளியே போயிருங்க அப்படின்ற யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க போல. அந்த ரூமரை கேட்டு எல்லாருமே வந்து குதிச்சிருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் வந்த வேற ஒரு எக்ஸ்பிரஸ், அதாவது ஆப்போசிட்டில் வேற ஒரு கர்நாடகா எக்ஸ்பிரஸ் வந்துருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் வந்து அவங்க மேலே மோதினதுனால கிட்டத்தட்ட 13 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 4 பெண்களும் அந்த இடத்துல வந்து 9 ஆண்களுமே வந்து தான் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், ஃபயர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்குது. முக்கியமாக அவங்களுக்குள்ள தீப்பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன கங்குகள் தணல்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்குது போல ஒரு கோச்சில். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ மும்பை புஷ்பாக் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பதட்டங்கள் உண்டாயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து அந்த ட்ரெயினை எமர்ஜென்சி அந்த செயினை இழுத்தது மட்டும் இல்லாமல் 5 மணிக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெளியே குதிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு டு டெல்லி வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்ததில் வந்து குதிச்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க அதில் மோதி. ஸோ இதனாலே வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது யார் பண்ண வேலை, இந்த ஸ்பார்க் எப்படி வந்தது, அந்த இடத்துல புகைச்சலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து 5 லட்சம் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க.